ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் போயிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தோம். பையனுக்கு ஸ்கூல் ஹாலிடேலாம் வந்து இருக்கிற டைம்லேயே அவனுக்கு ஒரு சில பிளேஸ்லாம் சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கூப்பிட்டு போயிருந்தோம். அதனால் வந்து ஒரு 1 வீக்காக வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ணலை. வெளியில் போகும்போது வந்து மொபைல் எடுத்து எடிட்டிங் எதுவும் பண்ண முடியல. இந்த வீடியோலாம் எடுத்து எப்படியும் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் போயிட்டு அங்கே வந்து என்னோடய பையனுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டு அதை வந்து வெரிஃபிகேஷன்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆன் தி வேல வரும்போது எண்ணூர் வழியாக தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும். நான் ஃபஸ்ட்டு டைம் தான் வந்து நம்ம மல்லிகா பிரியாணியில் போய் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து இது வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் தான் போயிட்டு நாங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக பண்ணியிருந்தாங்க. அதோட சரௌண்டிங் அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு. வெறும் பிரியாணிக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டு. இந்த மல்லிகாங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எல்லா விதமான ஷாப்ஸும் இருந்துச்சு. கூல்ட்ரிங்க்ஸ் ஷாப்பு, ஐஸ்கிரீம் ஷாப்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெரைட்டியாக மல்லிகா ரிலேட்டடாக எல்லா வந்து சின்ன சின்ன ஷாப்ஸும் உள்ளே இருந்துச்சு. ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே ஒரு பார்க் மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா லவ்வர்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, காலேஜு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து பிரியாணி கையுமா வந்து க்யூவில் நின்று பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது இந்த பிரியாணி லவ்வர்ஸு ஐயோ எது தான் சாப்பிட்டாலும் இந்த பிரியாணி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பான ஒரு சூப்பரான ரீசனபிள் ரேட்டில் பிரியாணி சாப்பிடலாம். எனக்கு வந்து இது கரெக்டாக வந்து அட்ரஸ் வந்து தெரியல. ஆனால் நாங்கள் வந்து எண்ணூர் ரோட்லேருந்து உள்ளே வந்தோம். எண்ணூர் மெயின் ரோட்லேருந்து நீங்கள் எண்ணூர் போயிட்டாவே நீங்கள் வந்து மல்லிகா பிரியாணி சென்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா அப்படியே அவங்க வந்து உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் சொல்லிவிடுவாங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணி உள்ளே வரணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் பெங்களூர் எண்ணூர் ரோடு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா